அனுப்புப்பா. எங்கேருந்து வரீங்க? மணலியிலேருந்து. என்ன ப்ராப்ளம்? மேம் தலையில் போடுறது முடி ரொம்ப ஓவராக கொட்டிட்டு இருக்கு. வேண்ட ப்ராப்ளமா? ஏற்கனவே உங்ககிட்ட தான் பார்த்து கொஞ்சம் எண்ணெய் வாங்கி தடவிட்டு. எப்போ? நான் கன்சீவ் ஆகும்போது தடவிட்டு இருந்தேன். குழந்தை பிறந்தப்போ. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்களா? இப்போ குழந்தை பிறந்து எத்தனை மாதம்? இது ஒரு 2 வயசு ஆயிடுச்சு. 2 வயசு ஆயிடுச்சா? அப்போ விட்டுட்டீங்க ரொம்ப வருஷமா? இல்லை, ஏதோ ஒரு 2 மாசமா தான் விட்டுட்டேன். எண்ணெய் மட்டும் தடவிட்டே இருந்தேன். ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மாசம் 2 மட்டும் வாங்க. ஆமாம். நிறைய இருக்கு பாருங்க, தெரியுதா? நிறைய உள்ள அப்பா பக்கம் இருக்கு பாருங்க. ரொம்ப நாளா விட்டுட்டீங்க. மாஸ்க் பேக்கெல்லாம் 3-4 மாசமா விட்டுட்டேன். இல்லம்மா, மாஸ்க் பேக்கெல்லாம் எப்போ இருக்கும் போட்டீங்க? அது நீங்க ஒரு அப்போ 1 மாசம் வரைக்கும் தான் போட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வெறும் ஆயில் ஷாம்பு. இந்த மாஸ்க் பேக்கெல்லாம் போட்டீங்கன்னா ரூட்ல இருக்கிற அந்த பாக்டீரியா எல்லாம் க்ளீன் ஆகும். ஓகேவா? நிறைய இருக்கு. உச்சந்தலை போங்க. இருங்க நிறைய இருக்கு பாருங்க, பக்கம் இருக்கு உள்ள. இந்த மாதிரி இருந்தால் அலர்ஜி கூட வந்துடும். கண்ணு உறுத்தல், கண்ணில் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கா? கண்ணு உறுத்தல்ல அதில் படுறதெல்லாம் வந்து உங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிடும். பேர் சொல்லுங்க. விஜயலட்சுமி. மேம் டைரெக்டாக கையில் இன்வால்வ் பண்ணி போட முடியல. கையில் இது பண்ணி என்ன மசாஜ் பண்ண முடியல. நீங்களே பண்ணணும். நாட் ஆயில் மசாஜ் வாரத்தில் 1 நாள் சூடு பண்ணி பஞ்சில் வச்சு தேய்க்கணும். ஓகே. ஏஜ் என்ன இப்போ? எனக்கு 31. நல்லா ஆயிடும். ஓகே. டேண்ட்ரஃப் ஃபைல் கிட்ட கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. உடம்பு சூட் உடம்பா? அதுக்கு என்ன பண்ணுவீங்க? வெள்ளைப்படுதல் ஏதாவது இருக்கா? இருக்குல்ல, அதான் ஒல்லி ஆயிட்டீங்களா? இப்போ நடுவுலையா? ஏன் ஆப்ரேஷன் பண்ணலையா? ஒரே ஒரு பேபி தான். ரெண்டாவது பேபி தங்கச்சி. அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. உடம்பு பாருங்க, உடம்பு சூடு தான் உங்களுக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம், வெஜிடபிள் எல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் பாலக்கீரை, பசலைக்கீரை அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. குல்கந்துன்னு ஒன்று கொடுக்குறேன். சரி. காலையில் மார்னிங் மட்டும் எம்டி ஸ்டமக்கில் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்து நல்லா மென்ன சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க. குடிச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் எதுவுமே சாப்பிடாதீங்க. பித்தம் சூடு குறையும். சரி. ஓகேவா? அதனால வர அந்த இதுவும் உங்களுக்கு டேண்ட்ரஃபும் குறையும். ஓகேங்களா? மற்றபடி கீரை பழம்லாம் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் சாப்பிடுவோம். இது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே. முடி கொட்டுதா? முடி ஓவராக கொட்டுது. இந்த 1/2 கிளாஸ் தண்ணியில் 10 சொட்டு கலந்து குடிங்க. சரி. அரிப்பு கூட நிற்கும். ஓகே. கண்ணு உறுத்தல் இருக்காது. ஓகே. முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும். ஓகே. யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த மாதம் வந்து பாருங்கள். ஓகே. போயிட்டு